உலகமே இப்போ போதையில் தான், போதை உலகம் இது. எப்படின்னா, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் போதை உணவுகள். மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், மீன், தேன், பால், இதெல்லாம் போதை உணவு. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, சோறு, பிரியாணி, பூரி, பொங்கல், தோசை எல்லாமே போதை உணவு. அதனால தான் இதை அடிமைப்படுத்துது பாருங்கள். இதோட தன்மையை பாருங்கள், அடிமைப்படுத்தக்கூடியது. எது ஒன்று அடிமைப்படுத்துதோ அது அத்தனையுமே போதை தான். அடிமைப்படுத்துகிற போதை இது. இப்போ சோறு இல்லாமல் இருக்க முடியாது, இட்லி சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது, அரிசினால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடவில்லை என்றால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் போதை. எது இல்லாமல் இதெல்லாம் என்னால் இல்லாமல் இருக்க முடியாது, அதை நீங்கள் அவங்ககிட்டேருந்து பிடுங்கினா அவங்களுக்கு கோபம் வரும். மக்கள்கிட்டருந்து இந்த அரிசி உணவை, இப்போ அரிசியை பிடுங்கினா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். அரிசியை ஏன் பிடுங்குறீங்க, சோறை பிடுங்குறீங்க, சோறு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஆனால் இப்படிப்பட்டவங்க தான் அரிசிங்கிறது எப்போ மக்கள்கிட்ட பழக்கமாச்சுது. அரிசிங்கிற உணவு பார்த்திங்கன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலான மக்கள்கிட்ட கிடையாது. அரிசிங்கிற உணவு பெரும்பாலான மக்கள்கிட்ட கிடையாது. நான் என்னுடைய சின்ன வயசில் நான்லாம் அரிசி சோளக்காடியை தான் குடிச்சிருக்கோம். நாங்கள் சோளக்காடி தான். அரிசிங்கிற உணவு ஏதாவது கல்யாண வீட்டில் போடுவாங்க. கல்யாண வீட்டில் தான் அரிசி சாதம்லாம் போடுவாங்க. எப்போவாது ரொம்ப விசேஷமாக இருந்தால் தான் அரிசியை பொங்க வச்சு அந்த பழைய சாதம் இருக்குல்ல, அரிசி கஞ்சி, அதை குடிக்கிறதே பெரிய விஷயம். அதுதான் பெரிய உயர்ந்த உணவாக அன்றைக்கி பார்க்கப்பட்டது. இந்த அரிசி கஞ்சியை குடிக்கிறது பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அரிசி சோறு அதெல்லாம் பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியெல்லாம் சோளக்காடி தான். ஆனால் அப்படி வாழ்ந்த மக்கள் தான் அரிசி இல்லாமலே வாழ்ந்திருக்காங்க. அரிசினால் செய்யப்பட்ட உணவுகள் எதையுமே சாப்பிடாமல் வாழ்ந்த மக்கள் தான் இன்றைக்கி சோறு இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுன்றாங்க. சோறு இல்லாமல் தானே நீ ரொம்ப நாளாக இருந்த, சோறு இல்லாமல் தானேப்பா நீ ரொம்ப நாளாக உயிர் வாழ்ந்துட்டு இருந்த, சோளக்காடியை குடிச்சிட்டு கிடந்த. அதற்கு முன்னாடி சோளம் வர்றதுக்கு முன்னாடி அப்புறம் சோளக்காடி குடிக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன், சோளக்காடி குடிக்கலன்னா என்னால் இருக்க முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்ருப்பாங்கன்னா கம்பு, திணை, சாமைன்னு எதையாவது சாப்பிட்ருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இடையில இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்த உணவு தான் அரிசி. அரிசி இன்றைக்கி என்னடான்னா அரிசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிறோம். அரிசி இல்லாமல் தான் நீ லட்சக்கணக்கான வருஷமாக இருந்த. அரிசி இன்றைக்கி இடையில தான் வந்துச்சு. அரிசி இல்லாமல் தான் நீ லட்சக்கணக்கான வருஷமாகவே இருந்திருக்க. ஆனால் இன்றைக்கி அரிசி இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுன்ற. இட்லி, சோறு, பூரி இதெல்லாம் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுங்கிற. இன்றைக்கி பூரி இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுங்கிற. பூரி இங்கே வட இந்தியாவிலேருந்து வந்தது. வட இந்தியாவுக்கு என்றைக்கு வந்தது? அது ஒரு காலகட்டத்தில் வட இந்தியாவில் நுழைந்த உணவு தான், இடையில வந்த உணவாக தான் இருக்கும் அது. அப்போ லட்சக்கணக்கான வருஷமாக நம்ம அந்த கோதுமை, அரிசி இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படி இடையில வந்த உணவுகளுக்கு நீ அடிமையாகிட்டேன்னு சொல்கிறது எப்படி நம்புறது ஒன்றைய? அப்போ எப்போவுமே மக்கள் எதை சாப்பிட்ருந்துருக்காங்க, லட்சக்கணக்கான வருஷமாக எதை சாப்பிட்டாங்களோ அதுதான் மனித உணவே தவிர, இடையில வந்த உணவு இடையில வந்துட்டு ஒன்று அடிமைப்படுத்துது அப்படின்னா இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நீ பொய் சொல்கிற பாரு. என்னால் சோறு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு நீ பொய் சொல்கிற. சோறு சாப்பிடாம தானே நீ ஏன் பொய் சொல்கிற? சோறு சாப்பிடாம தானே ஒரு சோறு எப்போ வந்தது? 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. 500 வருஷம் கிடையாது. அதாவது பரவாயில்ல, எல்லா மக்களுக்கும் சோறு எப்போ கிடச்சிதுன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், 40 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள். 40 வருஷத்துக்கு முன்னாடி சோறுங்கிறது இங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. தென்னிந்தியாவில், தென் தமிழ்நாட்டில் கிடைக்காது. எங்கே கிடைக்கும் தெரியுமா? அந்த காவிரி பகுதிகளில் கிடைக்கும். ஆற்று நீர் பாசனம். ஏன்னா நெல்லை விளைய வைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வயலில் தண்ணி தேங்கணும். நீங்கள் தென் தமிழ்நாட்டில் வறட்சியான பகுதிகளில் நெல் விளைய வைக்கப்படாது. அவங்க ஏத்தம் இறைச்சி அந்த வயலில் எப்படி நீரை நிரப்ப முடியும்? அவங்களுக்கு கிணத்துல தண்ணியே இருக்காது. அவங்க எப்படி வயல்வெளியில் நெல்லில் அந்த தண்ணியை நிரப்ப முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க நெல்லை உற்பத்தி பண்ண மாட்டாங்க. எங்கே நெல் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மேட்டூர், காவிரி நீர்ப்பாசன பிடிப்பு, ஆற்றங்கரையோரம், தண்ணி வசதி தாராளமாக கிடைக்கிற அந்த இடங்களில் மட்டும்தான் உங்களுக்கு நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணியிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணாலுமே அவங்க தேவைக்கு அவங்க வச்சுப்பாங்க. அப்படி அவங்க தேவைக்கு போக மீதியை வியாபாரம் பண்ணால் கூட பக்கத்தில் உள்ளவங்க மட்டும்தான் அதை வாங்கிப்பாங்க. அதை கடந்து பக்கத்தில் அந்த காவிரி நீர் பகுதி பாசன பகுதிகள் பக்கத்தில் எந்தெந்த மக்கள் இருக்காங்களோ அவங்க வாங்கிப்பாங்க. அப்புறம் அதை தாண்டி தென் தமிழ்நாட்டுக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. தண்ணீர் வசதி மிகவும் மழை நீர் வசதி குறைவாக இருக்கிற தென் தமிழ்நாட்டுக்கெல்லாம் அது போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அரிசிங்கிறது விலை உயர்ந்த உணவாக அது பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அன்றைய காலத்தில் பம்பு செட்டு கிடையாது. காவிரி நீர் பாசனம், அந்த ஆற்று நீர் பாசனம் எப்போதும் தண்ணி தாராளமாக கிடைக்கிற பகுதியில் மட்டும்தான் நெல் உற்பத்தி செய்யப்பட வாய்ப்பு இருக்குது.
தென் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் கூட தண்ணி வசதி இருக்கும். இந்த திருநெல்வேலியெல்லாம் பார்த்திங்கன்னா, தூத்துக்குடியெல்லாம் பார்த்திங்கன்னா, அது மாதிரி விருதுநகர்லாம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் தண்ணி தேங்க முடியாது. அன்னைக்கு வந்து எப்படி கிணத்துல வந்து எப்படி தண்ணி எடுத்திருப்பாங்க. அன்னைக்கு கிணறே வந்து அதிகமாக தோண்டப்பட்டிருக்காது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிணறு இருந்தாலும் கிணத்துல ரொம்ப ஆழம்லாம் தோண்ட முடியாது. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் கிடையாது. சரி, அப்படியே இருந்தாலும் தண்ணி எப்போதுமே இருக்காது. வருடத்தின் முழுவதும் அந்த கிணத்துல தண்ணி இருக்காது. தண்ணீர் வற்றி போயிடும். அப்போ அவங்க நெல்லெல்லாம் வந்து எதை நம்பி அவங்க நெல்லை விளைவிச்சிருப்பாங்க? நெல்லெல்லாம் விளைய வைக்க முடியாது. தென் தமிழ்நாட்டிலையும் சரி, இந்த விருதுநகர், மதுரை மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம்லாம் நெல்லுங்கிறது வந்து விளைய வைக்கவே முடியாது. அந்த காலத்தில் பம்பு செட்டெல்லாம் அதிகமாக வராத காலத்தில். ஏன்னா வயல்வெளியில் நல்லா தண்ணி தேங்கணும். அதுக்கு வாய்ப்பு எங்கே இருக்குன்னா காவிரி நீர் பாசனம், இந்த ஆற்று நீர் பாசனம், வைகை கரையோரம்லாம் வைக்கிற வைகையில் எப்போவும் தண்ணி வராது. அது மழை வந்தால் தான் தண்ணி வரும். எப்போவும் தண்ணி வர்ற இடம் பெரும்பாலும் இந்த காவிரி ஆறு தான். அங்கே தான் தண்ணி வரும். அப்புறம் வந்து கேரளா பகுதியில் எப்போவும் தண்ணி இருக்கும். ஆனால் அதெல்லாம் மலைப்பகுதி, அங்கெல்லாம் நெல்லெல்லாம் விளைய வைக்க முடியாது. அப்போ அவங்க கூட நெல் சோறு சாப்பிட்ருப்பாங்களான்னா கஷ்டம்தான். எப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நெல் சோறு அவங்க சாப்பிட்ருப்பாங்களான்னா அவங்களும் கஷ்டம்தான். அவங்க வேறு உணவு தான் சாப்பிட்ருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் மலைப்பகுதி, சமவெளி பகுதி வேணும். நெல் விளைவிக்கிறதுக்கு சமவெளி பகுதி வேணும். அப்போ காவிரி நீர் பாசன பகுதி, இந்த மாதிரி சமவெளி பகுதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தான் நெல்லை உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. அவங்க உற்பத்தி பண்ணுற நெல் அவங்களுக்கே போதுமானதாக இருக்கும். அவங்களுக்கு போக மீதியை மற்றவங்ககிட்ட கொடுப்பாங்க. பக்கத்தில் உள்ளவங்க பிடிங்கிப்பாங்க, பக்கத்தில் உள்ளவங்க வாங்கிப்பாங்க. அப்படியே போனாலும் வெளிநாட்டுக்கு ஏதாவது ஏற்றுமதி பண்ணலாம் கப்பல் மூலமாக, அதன் மூலம் நல்லா வருமானம் கிடைக்குன்னா அப்படியே ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. வருமானம் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் அனுப்பியிருப்பாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் நம்மலாம் அரிசி சோறு சாப்பிடவே இல்லை பெரும்பாலான மக்கள். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அரிசி சோறு இல்லைன்னா என்னால் முடியாதுன்னு சொல்கிறியே, இது எவ்வளோ பெரிய பச்சை பொய். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே பெரும்பாலான மக்கள் அரிசி சோறு சாப்பிடல. அப்போது நீ என்னால் அரிசி சோறு சாப்பிட முடியலன்னு நீ சொல்கிறன்னா எவ்வளோ பெரிய பச்சை பொய் அது. எவ்வளோ பெரிய அடிமைத்தனம் வந்து எந்த அளவுக்கு பொய் சொல்ல வைக்கிது பாருங்கள். ஒரு அடிமைத்தனம் வந்து நீ ஒரு விஷயத்துக்கு அடிமையாகும்போது அது எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நீ பின்னோக்கி பார்க்காம, வரலாறு தெரியாமல் நீ பச்சையாக அவன் வாய்க்கு வந்து ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிடுற. இதை கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி தான் போலுக்க, உண்மை தான் போலுக்க, இதெல்லாம் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிடவே இல்லையே மக்கள். இடையில வந்தது இது. அதனால் இதெல்லாம் போதை உணவுகள். உலகமே வந்து இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இடையில வந்து அந்த அரிசி வந்து உலகம் முழுக்கவே பரவிட்டு வருது. சீனா, ஜப்பான்லாம் பார்த்திங்கன்னா அரிசி பிரதான உணவாக அங்கே பார்க்கப்படுகிறது. சீனா, ஜப்பான், இந்தியா, வட இந்தியாவிலும் அரிசி பரவிட்டு வருது. ஆனால் கோதுமையை கூட தென்னிந்தியர்கள் அதிகமாக ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் பூரி சாப்பிட்றாங்க, வெவ்வேறு வகையில் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த கோதுமையும் ஓரளவுக்கு வந்து நுழைய பார்க்குது. ஆனால் அரிசியோட இடத்த வந்து அந்த கோதுமையால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த அரிசி வந்து வட இந்தியாவில் கூட ஆதிக்கப்படுத்துது. அப்புறம் ஜப்பான், சீனா இங்கெல்லாம் கூட ரொம்ப ஆதிக்கம். இப்படி நிறைய நாடுகளில் அரிசி இப்போ பரவிட்டுருக்கு. இடையில வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? இடையில வந்தது இதுக்கு இன்றைக்கி அரிசியோட உற்பத்தி அதிகமாக காரணம் பம்பு செட்டு. இன்றைக்கி தென் தமிழ்நாட்டில் கூட அரிசி உற்பத்தி பண்ணுறாங்க. எதனால்? பம்பு செட்டு வந்த பிறகு தான் தென் தமிழ்நாட்டில் அரிசியை உற்பத்தி பண்ண முடிந்தது. பம்பு செட்டு வரலன்னா தென் தமிழ்நாட்டில் அரிசி உற்பத்தி பண்ண வாய்ப்பே கிடையாது, உற்பத்தி பண்ண முடியவும் கிடையாது. ஏன்னா ஏற்ற இறைச்சி தான் அன்றைக்கி தண்ணி இறைச்சி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஏற்ற இறைச்சி நீ ஒரு நெல் வயலை வந்து அரிசியெல்லாம் உற்பத்தி பண்ணவே முடியாது. ஏற்ற அரைச்சி அந்த தண்ணியிலலாம் அரைக்கிற தண்ணியிலலாம் யாருங்க அரிசியெல்லாம் உற்பத்தி பண்ணவே முடியாது. வயலில் தண்ணி எப்பவும் தேங்கணும். அப்போ வந்து நீங்கள் ஏற்ற அரைச்சி மாட்டை கட்டி ஏற்ற அரைச்சி அந்த தண்ணியை அரைச்சி ஊற்றி அதை வயல்வெளியில் பாய்ச்சி அதை தேங்க வச்சு நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது. அதிக தண்ணியே தேவைப்படாத பயிர்களை தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தென் தமிழ்நாட்டிலலாம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பம்பு செட் எப்போ வந்ததோ அப்போ தான் தென் தமிழ்நாட்டில் வந்து இந்த நெல்லெல்லாம் அதிகமாக உற்பத்தி பண்ணாங்க. அப்போ தான் வந்து நெல் உற்பத்தி இங்கே அதிகமாச்சுது. அப்போ தான் வெளிநாடெல்லாம் அது பரவிச்சு. இன்றைக்கி வெளிநாடெல்லாம் இப்போ சீனாவிலலாம், ஜப்பான்லாம் அங்கெல்லாம் நெல் உற்பத்தி பண்ணுறாங்க. எல்லாம் பம்பு செட்டு தான் காரணம். பம்பு செட்டுன்னு ஒன்று இல்லைன்னா டக்குன்னு மனித உணவு முறையே மாறி போயிடும். இப்போ பம்பு திடீர்னால இப்போ இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2040 செயலிழக்க போகுது. அப்போ 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் உலகத்தில் நினச்சி பாருங்கள்,
நெல்லை உற்பத்தி பண்ணவே முடியாது. பெரும்பாலான மக்கள் இன்றைக்கி என்னால் சோறு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது, அரிசினால் செய்யப்பட்ட இட்லி பூரி தோசை பொங்கல் பிரியாணி சோறு இதெல்லாம் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாதுன்றாங்களா. இப்படி இந்த மக்களுக்கு அரிசியே கிடைக்காது 2040 அப்புறம். பம்பு செட்டுனால தான் நம்ம இன்றைக்கி வந்து அரிசியை நம்மளால் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். பம்பு செட்டு இல்லாத காலத்தில் அது காவிரி நீர்ப்பாசன பிடிப்பு நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியாக்களில் மட்டும்தான் அரிசி அங்கே உற்பத்தி செய்யப்பட்டது. அதனால் வந்து அரிசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிறதே ஒரு பச்சை பொய். அப்படி தான் நம்ம ரொம்ப காலமாக அரிசி இல்லாமல் தான் இருந்தோம். அந்தளவுக்கு இன்றைக்கி இதெல்லாம் ஒரு போதை உணவு, நம்மளை அடிமைப்படுத்துகிற ஒரு உணவு தான் அந்த அரிசி எல்லாமே. அடிமைத்தனத்தில் தான் கோதுமை அரிசி இதெல்லாமே உணவையே நம்ம ஒரு போதையாக மாற்றி வச்சுருக்கோம். உப்பெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு உணவையே போதையாக மாற்றி வச்சுருக்கோம். ஒரு போதைப் பொருள் உள்ளவங்க, ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களோட உடம்பு எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க ஒருத்தங்க, அதாவது தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி போதைக்கு அடிமையானவங்க கடைசியில் என்ன பண்ண நோய் வந்தே செத்து போயிடுவாங்க. நோய் வந்து நல்ல தண்ணி சரக்கு குவார்ட்ரு பீர்னு அடிக்கிறவங்க கடைசியில் கல்லீரல் கெட்டு போய் நோய் வந்தே செத்து போயிடுவாங்க. மஞ்சக்காமலை வந்து ஏதோ ஒரு நோய் வந்து செத்து போயிடுவாங்க. அல்சர் வரும், நல்லா குடிச்சு வயிறெல்லாம் புண்ணாக போய் அல்சர் வந்துடும், அல்லது கல்லீரல் கெட்டு போயிடும், செரிமான குறைபாடு ஏற்படும். இந்த ஆல்கஹால் தானே, அது ஒரு ஆல்கஹால்னால குடிச்சு வெந்துடும், அந்த உடம்பே வெந்து போயிடும். சிலரோட முகத்தை பார்த்தாலே தெரியும், கருப்பாக இருக்கும். அந்த குடிகாரருடைய முகத்தை பார்த்தா கருப்பாக இருக்கும். அந்த ஹீட்டு, அது சூட்டில் உடம்பெல்லாம் அந்த அளவுக்கு. அப்போ அந்த ஒரு போதைக்கு அடிமையானவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆரோக்கியமாக இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் தெளிவாக இருக்காது, உறுதியாக இருக்காது. அதுபோல் தான் இன்றைக்கி வந்து நாமெல்லாம் போதை உணவுகளை போதையாக மாற்றிட்டோம். போதை உணவுகளுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி சோறு இது எல்லாமே போதை உணவு. மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் மசாலா போட்டு உப்பு போட்டு மணன்னு சாப்பிட்டு இதெல்லாம் போதை உணவு. அதனால தான் இன்றைக்கி வீட்டுக்கு வீடு நோய். இவ்வளோ மருத்துவம் வளர்ந்து கூட, இவ்வளோ மருத்துவ வசதி எல்லாம் நமக்கு தெரியுது, நோய் எல்லாம் இருந்து கூட இன்றைக்கி நோயை குணப்படுத்த முடியலன்னா அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி நோயாளிகளாக மாறுவதற்கு நம்முடைய உணவு முறை ஒரு காரணமாக இருக்குது. போதை உணவுகள் இது எல்லாமே. இது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள். சோறு இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. ஒருத்தட்ட வந்து வெறுமனே ஒரு ரூமில் அடைச்சி போட்டு காய்கறிகளை மட்டும் கொடுங்க, அவர் என்ன தான் பசித்தாலும் அந்த காய்கறிகளை என்னால் சாப்பிட முடியலன்னு தூர வச்சுருவார். அவர் எனக்கு சோறு கொடுங்க அப்படின்னு பைத்தியமாகிடுவார். அந்த அளவு வெறி பிடிக்க வச்சிரும். அந்த அளவுக்கு அடிமைப்படுத்துகிற, அந்த அளவுக்கு போதைக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க மனிதர்கள். போதை உணவுகளுக்கு அடிமையாகி போய் கிடக்கிறாங்க. அதனால தான் இங்கே நிறைய குற்றங்கள். போதைக்கு அடிமையானவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உடம்பு நோயாளியாகிடுவாங்க. அவங்க போதைக்கு அடிமையானவங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது. அதுபோல் நிறைய குற்றங்களை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. போதைக்கு அடிமையானவங்க நிறைய குற்றங்களை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு நேர்மை ஒழுக்கம் அதெல்லாம் வந்து கிடையாது. அதுபோல் தான் மனிதர்கள் இந்த போதை உணவுகளுக்கு அடிமையானனால தான் இந்த உலகத்தில் இவ்வளோ குற்றங்கள், கொலை கொள்ளை விபச்சாரம் திருட்டு இந்த மாதிரி வழிப்பறி ஏமாத்துறது லஞ்சம் ஊழல் திருட்டு கடன் வாங்கிட்டு திரும்பி கொடுக்காம ஏமாத்துறது எல்லாமே வந்து இந்த போதை உணவுகளுக்கு அடிமையானனால மக்கள் வந்து நேர்மையாக அவங்களால வாழ முடியல, ஒரு கட்டுப்பாடாக அவங்களால வாழ முடியல. மனிதர்களை கட்டுப்படுத்தவே முடியல. இந்த உலகத்தில் மனிதர்களை கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு அளவுக்கு, அதாவது ஒரு எல்லைக்கு மீறி போனால் மட்டும்தான் அங்கே சட்டம் வந்து அங்கே வந்து ஒரு எல்லைக்கு மீறி போகக்கூடாது. ஒரு கொலை அப்படிங்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. கற்பழிப்பு கொலை அதுக்குள்ளே நீ வந்து நிறைய குற்றங்களை மனிதர்கள் செய்கிறாங்க. இதை கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு நிறைய பாலியல் வன்முறைகளை கூட கட்டுப்படுத்த முடியல. விபச்சாரம் அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியல. காரணம் என்னென்னா இந்த உணவு தான் காரணம். போதைக்கு அடிமையான மனிதர்கள், மனித இனம், ஒரு இனமே, ஒரு உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இனமே வந்து ஒட்டுமொத்த மனித இனமே போதைக்கு அடிமையானா எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் போதைக்கு அடிமையாக இருக்கார், சரக்கு அடிக்காமல் இருக்க முடியல, சரக்கு அடியில்னா என் கை நடுங்குதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுபோல் தான் இந்த மனிதர்கள், என்னால் அரிசி உணவை சாப்பிடலன்னா என்னால் முடியாது, சோறு சாப்பிடாமல் என்னால் முடியாது, எனக்கு தூக்கம் வராது, சோறு கொடுங்க, இந்தாப்பா அவனுக்கு பசிக்குது அவ்வளோ தானே, இந்த வெண்டைக்காய் சாப்பிடு அப்படின்னா வெண்டைக்காயெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு சோறு தான் வேணும், இட்லி தான் வேணும் அப்படின்னு அந்த பிடிவாதம் பாருங்கள். அதுதான் அந்த வெறி, போதை அடிமைத்தனம், உணவுகளுக்கு போதை உணவுகளுக்கு மனித இனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது. அதுதான் இதோட பொருள். அடிமைப்பட்டு கிடக்கிறவங்களுக்கு என்னாகும், உடம்புல நோய் வரும், அப்புறம் நிறைய குற்றங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க, கட்டுப்பாடே அவங்கக்கிட்ட இருக்காது, ஒழுக்கமே அவங்ககிட்ட இருக்காது, சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். இப்படி
பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவங்க ஆளாகும். அந்த மாதிரி பிரச்சனைகளில் தான் இப்போ மனித இனம் சந்தித்து கொண்டிருக்கு. ஒரு ஒட்டுமொத்த மனித இனமே போதைக்கு அடிமையாகி கட்டுப்பாடு இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல், குற்றங்களை செய்கிறவர்களாகவும், நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பதற்கு காரணம் இந்த போதை உணவுகள் தான் காரணம். உணவுகளே போதையாக மாறிடுச்சு. இந்த உப்புங்கிறது சரியான போதை. உப்பு போட்டு சமைக்கிறது, அப்புறம் இனிப்பு கலந்து சாக்லேட் எல்லாம் போதை தான். கேக்கு, பப்ஸு, பஜ்ஜி எல்லாமே போதை. இட்லி, பூரி, பொங்கல், தோசை எல்லாமே போதை. இது போதை மீது உள்ள ஆர்வத்தால் உருவான உலகம் இது. அப்புறம் அடிமைத்தன போதை. 4 பேரை வேலை வாங்குறது, வீட்டில் வேலைக்காரங்களை வச்சுக்கிறது, வீட்டு வேலையை செய்திருக்கு. அது மாதிரி தொழிலில் 4 பேரை வேலை வாங்கணும், நான் தன்னை பெரிய ஆளாக காமிச்சிக்கணும். யார் பெரிய ஆள் தொழில் அப்படின்னா அவருக்கிட்ட எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அதுதான் அவருடைய பெரியாள் என்பதற்கான. நான் 1000 பேரை வச்சு வேலை வாங்குகிறேன் அப்படின்னா அவர் பெரியாள். 1,00,000 பேரை வச்சு நான் வேலை வாங்குறேன்ப்பா. உலகத்திலே கோடீஸ்வரர்கள் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேரை வச்சு அவங்க கீழே 1,00,000 2,00,000 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்க தான் பெரியாள். எத்தனை பேரை உனக்கு கீழே வேலை வச்சு வாங்குற, எத்தனை பேரை நீ அடிமைப்படுத்துகிறாய், எத்தனை பேர் உனக்கு நீ மரியாதை கொடுக்கு, நீ வந்தால் எத்தனை பேர் எந்திரிச்சு நிற்பாங்க. இதான் அடிமைத்தனம்ன்றது. அவங்க யாரும் உனக்கு மகனோ உறவோ சொந்தமோ கிடையாது. ஆனால் அவங்க நீ வந்தால் எந்திரிச்சு நிற்பாங்க. அப்போது ஒரு பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், பெரிய ஒரு தொழிற்சாலையோட முதலாளி வராருன்னா அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குற அத்தனை தொழிலாளர்களும் எந்திரிச்சு நிற்பாங்க. அவர் சொன்னால் செய்யணும். அந்த அடிமைத்தன மோகம், தன்னை பெரிய ஆளாக காமிக்கிறதுக்கு நீ எத்தனை பேர் உனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீ அந்தளவுக்கு உன்னை வலிமையானவராக இங்கு அளவிடப்படுகிறது. இந்த மாதிரி அடிமைத்தன மோகம், அடிமைத்தன போதை, இதுவும் ஒரு போதை. சிலருக்கு நான் சொன்னால், அதாவது எனக்கு மரியாதையே இல்லை, என்னை பார்த்து யாருமே பயப்பட மாட்டேன்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கணும்னா நான் ஒரு 10 பேரையாவது அடிமைப்படுத்தி ஆகணும். என்னை பார்த்து 10 பேர் பயப்படணும். 10 பேர் எனக்கு கீழே வேலை பார்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கு மனசு அமைதி அடையும். அது பத்தாது, எனக்கு 10 பேர் பத்தாது, 100 பேர் எனக்கு கீழே வேலை பார்க்கணும், 1000 பேர் வேலை பார்க்கணும், பெருமையாக சொல்லிக்கணும், 1,00,000 பேரை நான் வேலை கொடுத்துருக்கேன், எனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. இதுதான் அந்த அடிமைத்தன மோகம் என்பது. அது மாதிரி வன்முறை மோகம், வன்முறை போதை என்பது ஒன்று இருக்குது. போதையில் அடிமைத்தன போதைன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வன்முறை போதை. இது எல்லாம் அடிமைப்படுத்தணும்னா உனக்கு உடம்புல ஒரு வலிமை தேவை. நீ பலரையும் அடிமைப்படுத்தணும் அப்படின்னா உடம்புல வலிமை தேவை. அந்த வலிமையை தருகிற உணவு தான் இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசைலாம். இதை சாப்பிட்டா உடம்புல பயங்கர தெம்பு வரும், ஒரு வலிமை வரும். அந்த வலிமை தான் பலரை அடிமைப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது. அதுவே நீ காய்கறி, பழங்கள்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, காய்கறி பழங்களை மட்டுமே சாப்பிட்டேன்னா உடம்புல அதிகப்படியான வலிமை வராது, ஒரு அளவான வலிமை தான். அந்த வலிமையை வச்சுக்கிட்டு யாரையும் நீ அடிமைப்படுத்தவே முடியாது, யாரை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணமே வராது. அப்போ மக்கள் பலரை அடிமைப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு வலிமை தேவை, ஒரு வன்முறை உணர்ச்சி தேவை. எனக்கு வன்முறை உணர்ச்சி வச்சு தான் பிறரை அடிமைப்படுத்துவாங்க, வன்முறையை காட்டி தான் பிறரை அடிமைப்படுத்துவாங்க. வன்முறை உணர்ச்சி எனக்கு தேவை, அந்த உணர்ச்சியை தருகிற உணவுகளை சாப்பிட்றாங்க. வன்முறை போதை, மனிதர்களுக்கு வன்முறை போதை, தன்னை வன்மையானவர்களாக காட்டிக் கொள்கிறார்கள். இப்போ சிங்கம்ன்றாங்களா, நான் சிங்கம்டா, சிங்க பரம்பரை, சிங்கப்பெண். ஏன்னா சிங்கங்கிறது வன்முறை உணர்ச்சியுடைய ஒரு உயிரினம். அப்போ அந்த மாதிரி ஒரு வன்முறை உணர்ச்சி உடையவர்களாக இருக்கும். நம்மளை பார்த்தா மற்றவங்க பயப்படணும், நடுங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனிதர்கள்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட அப்போ மரியாதை கொடுக்கணும், பாசமாக பேசணும், அன்பாக பேசணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. நம்மளை பார்த்தா நடுங்கணும், நமக்கிட்ட 10 பேர் இருக்கணும், நாம் சொல்கிற வேலையை அவங்க செய்யணும், அச்சுறுத்துவதற்கு நம்மக்கிட்ட வலிமை இருக்கணும், நம்மக்கிட்ட வலிமை இருக்கணும், வன்முறை உணர்ச்சி இருக்கணும். இந்த மாதிரி வன்முறை ஒரு போதை, இதெல்லாம் போதையில் தான் இந்த மனிதனை சிக்கிட்டு இருக்குது. இதுலேருந்து விடுபடணும். இந்த இயந்திர அறிவியல் வாழுகிற வரைக்கும் நமக்கு இந்த வன்முறை போதையெல்லாம் நமக்கு தேவைப்படுது, அடிமைத்தனம் தேவைப்படுகிறது, சர்வாதிகார உணர்ச்சி தேவைப்படுகிறது. அப்போ நமக்கு ஒரு மனிதர்களாக நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த இயந்திர அறிவியல் மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் அதற்குன்னு ஒரு உலகம், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வரப்போகுது. இயற்கையோடு தற்சார்பு வாழ்க்கை முறை. உனது அனைத்து தேவைகளையும் நீயே பூர்த்தி செஞ்சுக்கணும். பிறரை அடிமைப்படுத்தவே முடியாது. அங்கே பணம் என்னும் நடைமுறை கிடையாது, மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, கணினி எதுவுமே கிடையாது, இயந்திர கண்டுபிடிப்பு, இயந்திர அறிவியல் தொழில்நுட்பமே அங்கே கிடையாது, மின்சாரமே கிடையாது 2040 அப்புறம் அப்படிப்பட்ட உலகத்தில் யாரையும் வேலை வாங்க மாட்டாங்க. வேலை வாங்குறது பிடிக்காது அவங்களுக்கு, அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அவங்கவுங்களே அவங்கவுங்க தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும். உனக்கு தேவையான உணவை நீனே பூர்த்தி பண்ணிக்கணும், உனக்கு தேவையான ஆடை, குடிசை
எல்லாமே நீ தான் உருவாக்கிக்கணும். உனக்கு தேவையான உணவை நீ தான் உற்பத்தி பண்ணிக்கணும். உனக்கு தேவையான உணவை நீ தான் சமைச்சிக்கணும். யாரையும் அடிமைப்படுத்த முடியாது. அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. அடிமைத்தனம் இல்லாத, அடிமைத்தனத்தை விரும்பாத, சர்வாதிகார மனப்பான்மையில். அப்போ அவங்க சாப்பிட்ற உணவு எது? அப்படிப்பட்ட மனிதர்கள் சாப்பிடுகிற உணவு எது? 2040 அப்புறம் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான். இதுதான் அவங்க சாப்பிட்ற உணவு. உப்பெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அங்கே போக்குவரத்து வாகனமே 2040 அப்புறம் கிடையாது. போக்குவரத்து வாகனம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, பணம் என்னும் நடைமுறை கிடையாது. உப்பை யார் உனக்கு உற்பத்தி பண்ணி வந்து விற்பனை செய்வார்கள்? பணத்துக்காக தான் விற்பனை செய்கிறாங்க. பணத்துக்காக தான் உப்புலாம் உற்பத்தி பண்ணுறாங்க. பணம்ங்கிற நடைமுறையே இல்லைன்னா உப்பை யாரும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. இன்னும் ஒரு சுய விழிப்புணர்வு, ஒரு விழிப்புணர்வு இருக்குல்ல, உப்புங்கிறது நோய்களை உருவாக்கும் அப்படிங்கிற அந்த சுய விழிப்புணர்வு, அந்த புரிதல். அதனால் அந்த கடற்கரையில் வசிக்கிறவங்க கூட அந்த உப்பை உற்பத்தி பண்ண மாட்டாங்க. அந்த சுய கட்டுப்பாடு இனிமேல் வரப்போகுது. அதுதான் மனித இனம். இந்த சுய கட்டுப்பாடு எதிர்காலத்தில் வரப்போகுது. அதனால தான் மனித இனமே பிழைக்குது. இல்லைன்னா அந்த மனித இனம் இப்படியே போச்சுன்னா அழிஞ்சு தான் போகும். ஆக இயற்கையாகவே ஒரு மாற்றம் மனிதர்களுக்கு நடக்குது. இயற்கையாக எப்படி எதனால் நடக்குது அந்த மாற்றம்? அப்படி ஒரு மாற்றம் எதனால் நடக்குது? மனிதர்களின் மனங்களில் எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள், சிந்தனைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. தியானம் பண்ணி அதை கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. நீ இனிமேல் தியானமே பண்ண வேண்டிய தேவையில்லை. இயற்கையாகவே மனிதர்களுடைய மனதில் அமைதி வந்து விட்டது. அமைதி என்பது இயற்கையாகவே வந்துருச்சு. அந்த எண்ணங்கள், கனவுகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்க யோசனைகள், கனவுகள், எண்ணங்கள், யோசனைகள், அது இடைவெளி வருது. இடைவெளி ஏற்படுது, வெற்றிடம் ஏற்படுகிறது. அப்பப்போ ஒரு யோசனை வரும், அப்பப்போ ஒரு சிந்தனை வரும், இடையில ஃபுல்லாக வெற்றிடமாக இருக்கும். இந்த மாதிரியான நிலைமை இனிமே பிறக்கிற பிள்ளைகளுக்கு வரப்போகுது. எனக்கு அது முதலில் வந்தது எனக்கு. அப்போ அதனால் இப்படி ஒரு மன செயல்பாடு மனிதர்களுக்கு அமையுமே. ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கை முறையில் அது எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கிற ஒரு விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன்.